ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் இஸ்மாயில். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். இன்றைக்கி ஒரு மேட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா என் கண்ணால் நேரில் பார்த்தேன். எப்படி நேராக பார்த்தேன், நேராக இல்லை, ஒரு ஜன்னல் ஓரமாக பார்த்தேன். இந்த மாதிரி கூட நடக்குதான்னு எனக்கு சுத்தமாக அந்த நம்பிக்கை இல்லை. நேரில் பார்த்தேன். அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் நடக்குது அந்த மாதிரி. என்ன விஷயமே சொல்லாமல் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஹோட்டல் போயிருந்தேன், பெரிய ஹோட்டலு. சரி, எங்கள் ஓனர் பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டு அப்படியே எனக்கு டிஃபன் வாங்கி வாடான்னு சொன்னார். சரி, வேலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல், அது 5 ஸ்டார்னா கூட ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. அது அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தேன். சரி பார்த்தீங்கன்னா, சரி யூரின் பாஸ் பண்ணலான்னு சரி பாத்ரூமில் போனேன். பாத்ரூம் சரி போயிட்டு வரும்போது அந்த ஜன்னல் ஓரமாக பார்த்தீங்கன்னா உள்ளே தான் சமையல் சரி எட்டி பார்த்து என்னென்ன தான் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 லேடிஸு இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கு, அங்கே எதுவும் சமையல் செய்கிறதுக்கு ஒரு 5 லேடிஸ்க்கிறாங்க. ஜென்ஸு ஒரு 3 பேர். நீங்கள் இந்த நிலைமை மாதிரிலாம் அதெல்லாம் தப்பான விஷயம்லாம் நான் இது பண்ணாதீங்க, சொல்கிறது மட்டும் கேளுங்க. என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, சரி ஹோட்டலுக்கு போயிருந்தேன். சரி அங்கே பில்லெல்லாம் இது பார்சல்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி அங்கே சரி நானும் அங்கே சாப்பிட்டு சரி பார்சல் வாங்க போனோம். சரி பாத்ரூம் வந்துச்சு. பாத்ரூம் போய் வரும்போது என்னாச்சுன்னா, ஜன்னல் பார்க்கும்போது ஒருத்தன் தோசை போட்டு நிற்கிறான். அந்த கல்லில் தோசை போட்டு சரி என்ன ஆச்சு, அந்த வேர்வை வருதுங்க. வேர்வை வந்து என்ன பண்ணுறான், அவன் தொடச்சி ஒரு சரி கீழே தெளிச்சு விட்றான். சரி கை கழுவுனல்ல, கழுவலை ஃபஸ்ட்டு, கை கழுவல. அப்படியே நான் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை விட்றான். ஏன்னா அந்த மாவு இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை விட்டு மறுபடியும் தோசை போடுறான். ஏன்னா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ரொம்ப அது கெலிஜாக இருந்துச்சு. ஏன்னா அங்கேயே உள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எவ்வளோ கெலிஜாக இருக்கு தெரியுமா அங்கே, ரொம்ப கெலிஜா. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஹோட்டல், அதாவது ரோட்டு கடை ஹோட்டலில் எப்படி இருக்குது, என்ன இது இப்படி இருக்குது. ஆனால் உண்மையில சொன்னால் ரோட்டு கடை ஹோட்டலில் நம்ம திருப்தியாக சாப்பிட்டு வரலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே அவன் செய்கிறான், எல்லாமே பண்ணுறான். ஆனால் பேருக்கு தான் பெரிய ஹோட்டலுங்க சொல்கிறது. 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பேருக்கு தான். அந்த பேர் அந்த பந்தாக தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கெத்து காமிக்கிறது. கெத்துடா அந்த மாதிரி சொல்லி கெத்து காமிக்கிறதுக்கு பந்தாவாக பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. நான் பெரிய ஹோட்டல்லாம் போக மாட்டேங்க. உண்மையாக சொன்னால் நம்ம இல்லை எப்போவும் கையேந்தி போவோம் தான். பந்தாவாக நம்ம அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இந்த ஹோட்டலில் சாப்பிட்டதுலாம் இல்லை. சரி ஓனர் என்ன பண்ணார், சரி நான் டிஃபன் போனேன்னா சரி நீ அங்கே சாப்பிட்டு வந்துடுறா, அங்கேயே சாப்பிட்டு அப்படியே என்ன ஒரு டிஃபன் வாங்கிவிடா சொன்னேன். அதனால தான் நான் சும்மா போனேன். ஏன்னா அவ்வளோ செலவுலாம் பண்ணி சாப்பிட்ணும் எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா அங்கே ஒரு தோசை பார்த்தீங்கன்னா 90 ரூபா ஒரு தோசை, டம்மா தொண்டு தோசை 90 ரூபா. அவ்வளோ காசு கொடுத்து நான் சாப்பிட்ணுன்னு நான் எதுவும் பைத்தியக்காரர் இல்லை. சரி பந்தாவா சரி எல்லாரும் அங்கே போனேன்னா என்ன சாப்பிடுங்க, வெறும் எப்போயாச்சும் ஒரு தாட்டி போனால் டீ மட்டும் தான் சாப்பிட்றேன். டீ கூட எவ்வளோ தெரியுமா இங்கே, 25 ரூபா டீ அங்கே. சரி போனேன், சரி டிஃபன் சாப்பிட்டு சரி யூரின் பாஸ் பண்ணலான்னு சரி போனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சம்பவம் நடக்குது. ரொம்ப நான் பார்த்தது வேர்வை சிந்தி அப்படியே இது பண்ணுறான், மாவில் இது பண்ணுறான். ஆனால் அதை சாப்பிட்றவங்க நம்ம தானே, கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேணாமா. ஏன்னா அது பார்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சாப்பிட்ட இது எனக்கு இல்லை, இனிமேல் சாப்பிடவே கூடாது ஒரு எண்ணம் எனக்கு. லோக்கல் ஹோட்டல், அதாவது ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா கையேந்தி போவோம், 4 சக்கர வண்டி ரோட்லேயே இருப்பாங்க. பார்த்தேன் ரோட்லேயே மாவு இது தோசை அந்த கல் எல்லாம் வெளியே வச்சு நம்ம முன்னாடியே செஞ்சு போடுறான் பாருங்கள், எவ்வளவோ அது பெட்ரு. அந்த இது தான் நம்ம இப்போ நம்ம சாப்பிடுறோம், அட்ஜஸ்ட்மெண்ட் அதுதான் நம்ம சாப்பிடணும் உண்மையில். இப்போ நம்மளோட பந்தாவாக வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் என்ன பண்ணுறதா, அந்த ஹோட்டலில் நம்ம சாப்பிட மாட்டோம்டா அந்த மாதிரி பந்தாவாக இது பண்ணுறாங்க. ஆனால் உள்ள பெரிய ஹோட்டல் போகிறவங்களோட கெதி பார்த்திங்கன்னா நோய்பட்டு தான் சாகுறாங்க. ஆனால் சாப்பிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாச்சு அந்த ஹோட்டலில். அந்த ஹோட்டலில் இப்படியெல்லாம் அந்த எல்லா ஹோட்டலில் நடக்குமா எனக்கு இது ரொம்ப கிரிஜாச்சுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது அது. ஏன்னா ஒருத்தர் அங்கே நம்பி வந்து சாப்பிட்றாங்களே, எவ்வளோ சுத்தமாக தரணும் அந்த ஒரு எண்ணமே இல்லை. போனேன் ஒருத்தன், அதான் தோசை கல் வேர்வை சித்தி என்ன பண்ணுறேன், அந்த கீழே கூட இது பண்ணுங்க, அது அந்த மாவுலேயே அப்படியே பிசைஞ்சு பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த மாவுல தான் வீஞ்சாது, வீந்து அப்படியே கையை போட்டு அந்த டப்பா எடுத்து மாவுலேயே தோசை போடுறாங்க. எவ்வளோ பெரிய அசிங்கம் அது. இனிமேல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்னோட இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரோட்டு கடை ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்குங்க, திருப்தியாக சாப்பிடுங்க. ஏன்னா அவங்க நம்ம முன்னாடியே செஞ்சு எல்லாம் க்ளீனாக தரான். நம்ம பந்தா பார்க்குறதுக்கு அந்த பெரிய ஹோட்டலில் போய் 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்க வச்சிங்களேன், நோயை வந்து தான் கெட்டு போவீங்க. இருக்கிற விஷயம் அதுதான். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா வயிறு இருக்கிறது எது தெரியுமா, சாப்பாட்டுக்கு தான். சரியா,
நம்ம எப்படி சாப்பிடணும்னு பிரயோஜனம் இல்லை, நம்ம வயிறு திருப்தியாக சாப்பிடுறது அதுதான் பிரயோஜனம். பந்தாவாக 4 பேர் முன்னாடி நம்ம அங்கே தான் போய் சாப்பிடணும்னு தேவைப்பட்டீங்கன்னா நோய்பட்டு தான் சாவிங்க. சரியா? பந்தாலாம் வாழ்க்கையில் பார்க்காதீங்க. பந்தான்னு பார்த்தீங்கன்னா கேடு கெட்டு போவீங்க. சரியா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா பந்தாவா, அவங்களுக்காக தான் இது. சரியா? பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. ரோட்டு கடையில் நம்பி சாப்பிடுங்க. பெரிய ஹோட்டல்லாம் வேஸ்ட்டு, தண்ட கருமாந்திர வேஸ்ட் அதெல்லாம். சரியா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்ல தோணுச்சு அதான் சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணேன். ஓகே, பாய்.